மக்களவைத் தேர்தலில் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? அது குறித்து ஏதேனும் தகவல் உள்ளதா? விரிவான தகவல்களை வழங்குங்க. அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியானது இன்றைய தினம் இரவுக்குள்ளாக உறுதி செய்யப்பட இருக்கிறது. தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியானதும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 2 மக்களவை தொகுதிகள் தனக்கு கோரப்படுகிறது. இருப்பினும் கூட அதிமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதிகள் தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் பாமகவுக்கு 7 தொகுதிகள், பாஜகவுக்கு 5 தொகுதிகள் மற்றும் புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் என்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்கு அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. நாளைய தினம் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டமானது சென்னை வண்டலூருக்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தேதிக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் பேசி இந்த கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ முடிவை இன்றுக்குள்ளாக எடுப்பதற்கும் அதிமுக தலைமையானது திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவில் இணைவது தொடர்பான அந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தமாகவை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு 2 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அதிமுக தலைமையானது ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கு தற்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறாத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீலேகா, விக்னேஷ், அறிவிப்பு எப்போது வெளியாக உள்ளது? அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இருப்பினும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும் இன்னும் வெளியாக சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைகிறதா என்ற ஒரு கேள்விக்குறி அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டமானது கூடி சற்று முன்னதாக நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்படாத நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற ஒரு சந்தேகமும் அனைவர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக நல்ல முடிவு வரும். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைய அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறதா அல்லது தனித்து போட்டியிடுகிறதா என்பது தொடர்பான அறிவிப்பை அக்கட்சியினுடைய தலைமை வெளியிட இருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியான பிறகு அதிமுக தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ஒரு இடத்தில் சந்தித்து, அதாவது அதிமுக தலைமை அலுவலகமாக கூட இருக்கலாம், அந்த இடத்திற்கு வந்து அந்த உடன்பாடானது கையெழுத்திட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள்ளாக இந்த அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிடையான ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டு உடன்படிக்கையும் இறுதி செய்யப்படும்.